ஆசான். வணக்கம். திங்கள் வந்த உடனேயே நமக்கு ஒரு உற்சாகம் உடம்புல உண்டாகணும். திங்கள் முதல் வெள்ளி வரை, ஏன் அப்புறம் சனி ஞாயிறு கூட சேர்த்துக்கலாம். அது உற்சாகமான நாள் தான், அதில் மாற்றம் இல்லை. நமக்கு இந்த 5 நாள்லேயும் நம்முடைய வேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும். வெறும் வேகம் எப்போவுமே பயன்படாது. ஒரு மகிழ்ச்சியான வேகம் இருக்கு இல்லையா, இந்த தானே ஆடி பாடுதல், பறவைகள் தானே பாடுதல், பட்டாம்பூச்சி பறத்தல், நீரூற்று அப்படி பொங்கி வருதல், இதுபோல் நம்ம மனமும் எழுச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். இப்போ நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு யாராவது ஒருத்தரை நம்ம முன்னோடியாக வைத்துக்கொள்ளுதல் என்பது நலம். யாரை வேணாலும் வச்சுக்கலாம். குறிப்பாக அவர்கள் எந்த துறையில் சாதித்தவர்கள், அறிவியலா அல்லது பொருளியலா அல்லது விளையாட்டுத்துறையா, மேடை பேச்சா, பல்வேறு கலைகளில், கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா என்று அதில் வெற்றி பெற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக கூட நம்மை உருவாக்கி கொள்ளலாம். பேச்சாளர்களை பார்த்து பேச்சாளர்களும், நடிகர்களை பார்த்து நடிகர்களும் உருவாது போக, இப்போதெல்லாம் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு கேட்டால், சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தை இயக்குன அந்த 25 வயசு இயக்குனர் அபிஷன் ஜீவின், இவர் யார்கிட்டையும் துணை இயக்குனராக இருந்ததாக தெரியல. ஆனால் அவர் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார். நடிகர் சசிகுமார் அவர்களை வச்சு அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவன் நல்லவனாக மட்டுமில்லாமல், வல்லவனாக மட்டுமில்லாமல், வீரம் இருந்தாலும் அதை தேவையான இடத்தில் மட்டுமே காட்டிக்கொள்ளக்கூடிய பாசம் மிகுந்த பண்பாளனாக, உலகம் போற்றும் உத்தமனாக வர வேண்டும் என்றால் அவன் யாரைப் போல் இருக்க வேண்டும்? ராமாயணத்தில் ராமனுடைய பாத்திரத்துக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் இலக்குவன் என்ற லக்ஷ்மணன், அந்த மாதிரியான ஒரு தம்பி யாருக்கு கிடைப்பார்கள்? தம்பியுடையான் படைக்க அஞ்சான் படிப்போம். அந்த தம்பிட்டு இருந்த சிறப்பு என்ன தெரியுங்களா? தான் பிறந்திருப்பதும் தான் வாழ்ந்திருப்பதும் தன் அண்ணனுக்காக என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். அது மட்டும் இல்லை, அண்ணன் சில நேரங்களில் அறநிலையிலிருந்து மாறுகிற போது தயங்காமல் அண்ணனிடத்திலே அதை எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான தொண்டனாகவும் இருக்கின்றான். இலக்குவன் யாருடைய மகன் என்பது நமக்கு தெரியும். தசரதனுக்கும் சுமித்திரைக்கும் பிறந்த மகன்தான் இலக்குவன். 4 பிள்ளைகளில் ஒருவன், 3 தம்பியர்களில் ஒருவன். ராமன் காடு சென்றபோது அழைக்காமலே காடு சென்றான். 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தான். ஆற்றிலே நீர் வந்தபோது அண்ணனையும் அண்ணியும் நிறுத்திவிட்டு ஒரு மரங்களை வெட்டி தெப்பம் செய்து அவர்களை இருக்கச் செய்து அந்த தெப்பத்தை நீந்தியே தள்ளி கொண்டு சென்று பர்ணசாலை அமைத்து உடனிருந்து தேவையான வேலைகளை செய்தான். பொன்மானாக அந்த மாரீசன் என்கின்ற அவன் வடிவெடுத்து வந்தபோது, அண்ணன் போய் அதை பிடிக்கப் போகிறார், அண்ணி கேட்கிறார் என்ற நிலை வந்தபோது கூட அந்த இடத்திலே துணிந்து குரல் கொடுக்கிறான் இலக்குவன். வேண்டாம் அண்ணா, இப்படி ஒரு மான் உலகத்தில் இருக்குமா, வேண்டாம், இது அரக்கர்கள் மாயை என்று தடுக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, அப்படி அவன் தடுத்தவனை அண்ணன் என்ன செய்கிறான்? பார்க்கலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா, இல்லாதன இல்லாய் இளங்குமரா சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அவன் நின்று காத்துக்கிட்டு இருந்தான். சீதையினுடைய ஒரு வார்த்தை அவனை கலங்கடித்தது. போய் அவன் மனம் புண்பட்டிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டா ராமன். அதே போல் வாலியை கொல்வதற்கு சுக்ரீவன் தன் அண்ணனை அழைத்த போது, ராமன் தயாராக புறப்பட்ட போது அப்போதும் தடுக்கிறான். என்ன சகோதரர்கள் இவர்கள், அண்ணனை கொல்ல தம்பி ஆளை கூட்டி கொண்டு போவானாம், நாமும் போவதா என்று கேட்கிறான். அப்போதும் ராமன் அதை ஏற்கவில்லை. அதற்காக ராமனை அவன் பகையாக கருதவில்லை. ராமனுக்காகவே போர் புரிகிறான். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 முறை போர்க்களத்திலே மடிந்து உயிர் பெற்றவன் இலக்குவன். 2 முறை. ஒரு முறை நாகபாசத்தால் பாதிக்கப்படுகிறான், இன்னொரு முறை ராவணன் இருந்த வேளால் உயிர் போய் திரும்ப வருகிறான். சஞ்சீவி பருவத்தால் அதில் மூழ்கியார். அப்போதும் கூட ராமனையே தெய்வமாக கருதுகிறான். எதிரியினுடைய தன்மையை அறிந்து அவனோடு போராடுகிற போது அவனுடைய வீழ்ச்சியை கண்டு பாராட்டுகிறான். இந்திரஜித்தனை போன்ற வீரன் உண்டா என்கிறான். இத்தனை பெருமையுடைய அவனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற போது இவன் ஆதிசேஷனுடைய வடிவம் என்று சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட மனிதன் யார்?
இதுதான் நமக்கு கேள்வி. கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறக் காக்கின்றான் என்று கண்ணனை பாரதி சொல்வது போல ராமனையும் ராமன் குடும்பத்தாரையும் அப்படி பாதுகாத்தவன் யார் என்று கேட்டால் இலக்குவன் தான். நாம் சில நேரங்களில் நம்முடைய வீட்டிற்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக நம்மை துணிந்து தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி தியாகம் செய்கிற போது நாம் எப்போதும் சாவா ஒரு நிலையை அடைவோம். இந்த நிலையை அடைவதற்கு நல்ல மனமும், நல்ல முயற்சியும், நல்ல உழைப்பும், எதையும் எதிர்பாராத ஒரு தன்மையும் வேண்டும். நாம் அவற்றையெல்லாம் பெறுவோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காக்க சரித்திர புகழுடன் நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடைமையடா என்று அழகாக சொல்கின்ற அந்த கண்ணாசனுடைய வரிகளை நினைவில் கொள்வோம். நல்ல திண்மையான எண்ணங்களோடும் நல் மனத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். அப்படி அமைத்து கொண்டால் வாழும்போது மட்டுமில்லை, வாழ்ந்த பிறகும் கூட நம்மளுடைய பெயர் இந்த பூவுலகில் நின்று கொண்டே இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.